My dear students, this is class 12 maths. Chapter 1 exercise 1.6 la question number 1 la subdivision 4 பார்க்க போறோம். Test for consistency and if possible solve the following system equation by rank method. Okay. First நம்ம A matrix எழுதிக்கலாம். ஓகேவா? சரி. A matrix அப்படின்னா ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த ஆட் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே. அப்போ A யாரு? இங்க பாருங்க 2 -1 1. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 6 -3 3. இங்கே பாருங்கள் 4 -2 2. ஓகேவா? சரி. பி மேட்ரிக்ஸ் யார் பாருங்கள், ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த ஆட் இருக்கிற நம்பர்ஸு 2, இங்கே 6, இங்கே 4. ஓகே. எக்ஸ் யார்? 3 அன்னோன்ஸு எக்ஸு ஒய் ஜெட்டு. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு எத்தனை பேர்? 3. அதாவது n = 3. ஓகேவா? இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏஐ எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ ஏஐ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ 2 -1 1, 6 -3 3, 4 -2 2. அடுத்து இது பக்கமே 2 6 4. இவங்க 3 பேரை எழுதிக்கிறோம். ஓகேவா? சரி. இப்போது இங்கே பாருங்கள், இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், 3 டேபிளில் வரும். இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், 3 டேபிளில் டிவிஷன் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? R2-வை நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா R2/3 பண்ணிட்டு போகிறேன். R3யும் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். R3-யை நான் 2ஆல் டிவிஷன் பண்ண போகிறேன். ஏன்னா காமன் டிவிசர் வந்து 2 தான் இருக்குது. ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனு நான் இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது என்னோட ஏஐ மேட்ரிக்ஸ் எப்படி மாறி இருக்குன்னா, நான் ஈக்குவேஷன் நம்பர் 2, அதாவது ரோ 1ல் நான் எதுவும் பண்ணல, ரோ 1ல் நான் எதுவும் பண்ணல. 2 -1 1 2 அது அப்படியே. இது வந்து 3ஆல் டிவிஷன் பண்ணுறச்ச 2 -1 1 அண்ட் 2. ஓகே. சரி. இதை வந்து மறுபடியும் நான் 2 டேபிளில் டிவிஷன் பண்ணுறேன். அப்போ 2 2s are 4, 1 2 is 2, 1 2 is 2, then 2 2s are 4. பாருங்கள், 3 ரோஸும் ஐடென்டிக்கலாக நமக்கு கிடைக்கிது. ரோ 1, ரோ 2, ரோ 3. சரி, நம்ம இதை வந்து ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும் இல்லையா? லீடிங் டயகனலுக்கு அடியில் இருக்கிற இந்த 3 எலிமெண்ட்ஸ் வந்து 0 ஆகணும். கரெக்டாக? சரி. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 பேரை நான் 0 ஆக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது ரோ 2 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 2க்கு ரோ 1 மைனஸ் ரோ 2 பண்ணாலே 0 ஆகிட போகுது. அடுத்து ரோ 3 நான் மாற்றி எழுத போகிறேன். ரோ 2 மைனஸ் ரோ 3 பண்ணுங்கள், அல்லது ரோ 1 மைனஸ் ரோ 3 பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே 0 வந்துடும். ஓகேவா? சரி. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இங்கே ரப்பில் போடுறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, பாருங்கள் எல்லாமே 0 ஆகிட போகுது. ஏன்னா சேம் நம்பர். ஸோ இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனை நான் இதுக்குள்ளே கொடுக்கும்போது இந்த ஏஐ மேட்ரிக்ஸ் பாருங்கள், ரோ 1ல் நான் எதுவும் செய்யலை. 2 -1 1 2 அது அப்படியே. பட் ரோ 1 மைனஸ் ரோ 2 பண்ணும்போது எல்லாம் சேம் நம்பர், எல்லாமே 0 ஆகிட போகுது. ஓகேவா? அதே போல் ரோ 2 மைனஸ் ரோ 3 பண்ணும்போது இவங்க எல்லாரும் 0 ஆகிட போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரே ஒரு ரோ மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, மீதி எல்லாமே 0. ஓகேவா? சரி. இப்போது இங்கே வரைக்கும் யார்? மேட்ரிக்ஸு மொத்தமே சேர்த்தா ஏஐ மேட்ரிக்ஸு. பட் பாருங்கள், ரெண்டுத்தினுடைய ரேங்க் ஈக்குவலாக தான் இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோ தான் இருக்குது, ஏல ஆகட்டும் ஏஐலே ஆகட்டும். ஓகேவா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 1 தான் வரும். ஏன்னா ஒன்லி 1 நான்-ஜீரோ ரோ இருக்குது, ஒரே ஒரு நான்-ஜீரோ ரோ தான் இருக்குது. ஓகேவா? சரி. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ? 3. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து XYZன்னு 3 இருக்குது. ஓகேவா? அப்போ n = 3. ஸோ இது வந்து லெஸ் தேன் n. ஓகேவா? பட் நாம் என்ன சொல்லணும், ரெண்டுத்தினுடைய ரேங்க் ஈக்குவலாக வந்த பிறகு சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபின்னு வந்தாலே சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். பட் லெஸ் தென் என்னை விட சின்னது. ஓகேவா? இப்போது
இங்கே வந்து ஒரே ஒரு நான் ட்ரைவியல் ஈக்குவேஷன் தான் இருக்குது. there is only one non-trivial equation as one non-trivial equation. அதாவது அந்த non-trivial ஈக்குவேஷனும் எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். 2x minus y plus z equal to 2. இது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு நான் ட்ரைவியல் ஈக்குவேஷன். மீதி எல்லாம் பாருங்கள் இங்கே 0 = 0 0 = 0ன்னு வந்துடுது. பட் அதுக்கு மீனிங் இருக்குது. இப்படி 0 = 0 வந்தால் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தோம் ஐடென்டிட்டி. அப்போ த சிஸ்டம் ஹஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா, அது இங்கே சொல்லிடலாம். சரி, இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். எனக்கு ஒரே ஒரு நான் ட்ரைவியல் ஈக்குவேஷன் கிடைச்சதுனால நான் ஜட்டுக்கும் ஒய்க்கும் 2 பாராமீட்டர் எடுக்க போகிறேன். லெட் z equal to t, y equal to s. இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் நம்ம கையில் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் 1க்குள்ளே இந்த 2 வேல்யூஸும் நான் கொடுக்க போகிறேன். எக்ஸ் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஒய்க்கு பதிலாக நான் எஸ்ன்னு போட போகிறேன். ஜட்டுக்கு பதிலாக நான் டீன்னு போட போகிறேன். ஈக்குவல் டு 2. ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போது 2x இங்கே வச்சுட்டு இவங்க 2 பேரும் அந்த பக்கம் கொண்டு போனால் ஏற்கனவே 2 இருக்குது. கரெக்டாக மைனஸ் எஸ் அந்தாட்ட போயிட்டு ப்ளஸ் எஸ் ஆகிடும். ப்ளஸ் டி அந்தாட்ட போயிட்டு மைனஸ் டி, ஒரு +2 ஏற்கனவே இருக்குது. இந்த 2வும் நான் அந்த பக்கம் கொண்டு போகணும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அந்த 2. அந்த பக்கம் போனதுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 எஸ் மைனஸ் டி ப்ளஸ் 2. ஸோ இதுதான் எனக்கு எக்ஸுக்கு கிடைக்கிற ஆன்சர். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இன்னொன்று நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது டி அண்ட் எஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இது ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். த அபோவ் சொல்யூஷன் செட் இஸ் 2 பாராமீட்டர் ஃபேமிலி. அப்புறம் இதுதான் ரியல் கன்க்ளூஷன். த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். வை? பிகாஸ் 0 = 0ன்னு வந்துடுச்சு இல்லையா, அதனால் த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் infinitely many solutions. Okay, thank you students.